எல்லாராலும் நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. ஏன்னா இது கலியுகம். அது நம்மள நல்லது பண்ண விடாது. அதை மீறியும் நாம கவனிச்சு அவர்களோட சரித்திரத்தை பார்த்தோம்னா நமக்கு அறம் என்ற உண்மை அறியும். கதைகளை நன்கு கேட்டு தர்ம வழியில் பின்தொடர்வோம். வாங்க, இளையான்குடி மாரநாயனார் கதை காண்போம். 1. அறிமுகம் மற்றும் அன்னதானம். இளையான்குடி என்னும் ஊரில் விவசாய குலத்தில் பிறந்தவர் மாரனார். இவர் மிகப்பெரிய செல்வந்தர். சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். தினமும் சிவபக்தர்களுக்கு, சிவனடியார்களுக்கு அறுசுவை உணவு படைத்து உபசரிப்பதையே தனது வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார். 2. வறுமையிலும் மாறாத பக்தி. இவருடைய பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் விரும்பினார். இதனால் மாரனாரின் செல்வம் மெல்ல மெல்ல கரைந்தது. அவர் மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார். இருப்பினும் நிலங்களை விற்றும் கடன் வாங்கியும் தனது அன்னதான தொண்டை தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் அவரிடம் உணவளிக்க எதுவுமே இல்லாத நிலை உருவானது. 3. சோதனையான மழை இரவு. ஒரு நாள் இரவு கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. மாரனாரும் அவர் மனைவியும் பசியோடு இருந்தனர். அப்போது ஒரு முதியவர், சிவனடியார் வேடத்தில் சிவபெருமான், நனைந்தபடியே அவர் வீட்டு வாசலுக்கு வந்தார். மாரனார் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று துடைக்க துணி தந்து அமர வைத்தார். ஆனால் வீட்டில் சமைக்க அரிசியோ உணவுப் பொருட்களோ இல்லை. 4. மனைவியின் சிறந்த யோசனை. விருந்தினரை பசியோடு அனுப்பக்கூடாது என்று மாரனார் துடித்தார். அப்போது அவர் மனைவி ஒரு யோசனை கூறினார். இன்று பகலில்தான் வயலில் நெல் விதைத்து வந்தீர்கள். மழையில் அது ஈரமாகி மிதந்து கொண்டிருக்கும். அதை சேகரித்து வந்தால் சமைத்து விடலாம் என்றார். 5. கடுமையான முயற்சி, தியாகம். அந்த கொட்டும் மழையிலும் காரிருளையிலும் மாரனார் வயலுக்குச் சென்றார். காலால் தடவி பார்த்து நீரில் மிதந்த மூளை நெல்லை வாரி கூடையில் எடுத்து வந்தார். 6. வீட்டின் கூரையே விறகானது. மனைவி அந்த நெல்லை கழுவி சுத்தம் செய்தார். ஆனால் அதை சமைக்க வீட்டில் விறகில்லை. உடனே மாரனார் தன் வீட்டின் கூரையில் இருந்த மரக்கட்டைகளை, வரிச்சுகளை அறுத்து விறகாக்கினார். அதை கொண்டு மனைவி சாதம் வடித்தார். குழம்புக்கு காய்கறி இல்லாததால் வீட்டுக் கொல்லையில் இருந்த கீரையை பறித்துச் சமைத்தார். 7. இறைவனின் காட்சி. உணவு தயாரானதும் மாரனார் களைத்து போய் உறங்கிக் கொண்டிருந்த அடியாரை சாப்பிட எழுப்பினார். அப்போது அந்த அடியார் மறைந்து ஒரு பெரிய ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியில் சிவபெருமான் உமாதேவியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். 8. முடிவு. சிவபெருமான் மாரனாரை பார்த்து, அன்பனே, வறுமையிலும் என் அடியாருக்கு உணவளிக்க நீ பட்ட பாட்டை கண்டேன். நீயும் உன் மனைவியும் குபேரனை போன்ற செல்வத்துடன் சிவலோகம் வந்து சேர்வீர்களாக என்று வாழ்த்தி அருளினார். நீதி. உண்மையான பக்திக்கு வறுமை ஒரு தடையல்ல. தன்னிடம் ஏதும் இல்லாத நிலையிலும் பிறருக்கு உதவ நினைக்கும் மனமே உயர்ந்த பக்தி.